Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category in plus 1 physics Department of Government Examination DGE sample question papers. இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success Tல DGE சார்பில் லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வந்து 2 கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் இருக்கிற ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஒரு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சேனல் GR Success Tல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 2023 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோடு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவுமே படிக்காத இருக்கிறவங்க அந்த கொஸ்டின் பேப்பரும் ஸோ இதில் பார்க்கக்கூடிய 2 செட் கொஸ்டின் பேப்பர் படிச்சேன்னா வி ஹோப் டு கம் த கொஸ்டின் விச் ஆர் தீஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம செட் ஏக்கான கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் நம்ம ஆன்சர் எதுவும் மார்க் பண்ணல, ரிவிஷன் பர்பஸ்க்காக பயன்படுத்துகின்ற கான்செப்ட்டுக்காக தான் அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்க கொஸ்டின் வந்து ஆல்ரெடி பப்ளிக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ அப்படியே பார்த்துருப்பாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனோட எழுதுங்க. ஸோ இப்போ இதில் வந்து 4th 1 மார்க்லாம் ஆல்ரெடி ரிப்பீட் நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பரே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு சேம் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஆல்ரெடி பப்ளிக் எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தெரியும். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 15 out of 15 வாங்குற சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் நிறைய டைம் அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 18 ரொம்ப முக்கியம். வென் வாக்கிங் ஆன் ஐஸ் ஒன் ஷுட் டேக் ஷார்ட் ஸ்டெப் ஒய், அதாவது பனிக்கடி மீது நடக்கும்போது நெருக்கமாக கடியை எடுத்து வைக்க வேண்டிய அந்த கொஸ்டின். அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் தட் மீன்ஸ் சுழற்சி ஆரம், நியூட்டன் ஈர்ப்புதியல் தட் மீன்ஸ் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் ரொம்ப முக்கியமாக. டாப்லர் எஃபெக்ட் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம். வாட் இஸ் பிவி டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் த ஃபேக்டர் அஃபெக்ட் இந்த மீன்ஸ் ஃப்ரீ பார்த்து. நெக்ஸ்ட் சம்மும் இதில் இருக்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்டாக தான் இருக்குது. எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் மீட்சி மற்றும் மீட்சிட்ட மோதல்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திண்மப் பொருட்களின் சுழற்சி இயக்கத்துக்கான பார்த்தீங்கன்னா ஆற்றலுக்கான சமன்பாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 3 அப்ளிகேஷன் சர்ஃபேஸ் டென்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 32 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட் எனி 6 பாஸ்டேட் ஆஃப் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ். வாயுக்களின் ஏதேனும் 6 இயக்கல் கொள்கையான எடுக்கொள்கள் யாவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் டஸ் ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் ஹாட் ஆப்ஜெக்ட் டு கோல்டு ஆப்ஜெக்ட்டும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் எய்தர் ஆர் சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ண மாதிரி எல்லா 5 மார்க் நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. ஒரு எக்ஸாம்லாம் உந்த மட்டுமே கண்டிப்பாக தொடர்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் த லீனியர் கைனெட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆக்சலரேஷன் மோஷன் தட் மீன்ஸ் சமநிலை வேகங்களை தக்கவதற்கு விளக்கு ரொம்ப முக்கியமான. வெப்ப விரிவு என்றாலும் இந்த கொஸ்டின் நிலை அலைவுகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதை கேட்டேன். ஸோ இதில் கோட்டிருக்க இதில் பார்த்தீங்கன்னா கோட் பண்ணியிருக்க எல்லா கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க செட் பிக்கான கொஸ்டின் பேப்பர். ஸோ நெக்ஸ்ட் செட் பி பிசிக்ஸ் பாருங்கள். ஸோ 15 1 மார்க்கு ஆப்ஷனோட எழுதுங்க. 1 மார்க்கில் நம்ம திருப்பி சொல்லணும் புக் பேக்கில் இருக்க 1 மார்க் தரவாக படிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் 2019லேருந்து 2023 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் அப்லோட். ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 15 மார்க்ஸ் வந்து நிறைய சான்சஸ். புக் பேக்கும் ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஏன்னா ப்ளஸ் 1 பிடிஏ கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் 2 மார்க் பாருங்கள். ஸ்கேலார் குவான்டிட்டி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்கேலார் வாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாட் கண்டிஷன் வில் ஏ கார்ஸ் லெவல்டு சர்க்கியூட் ரோடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பு விசையில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாய்சன் ரேஷியோ. நெக்ஸ்ட் வெப்ப இயக்கலின்னு சொல்லி விதியை கூறணும் ரொம்ப வந்து லாஸ்ட்லாம் கொடுத்தா கண்டிப்பாக படிச்சுங்க. சம் வந்து 2019 2023 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் இந்த 2 கொஸ்டின் பேப்பர் சம் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புவிநிலை துணைக்குள் ரிப்பீட் ஆகிருக்கும். பார்த்த 2 கொஸ்டின் பேப்பர்லேயே இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸ்கேலார் வெக்டர் குவான்டிட்டி. அதுக்கப்புறம் வந்து நுண் பிளேன் லிவிங் செயல்முறை பயன்பாடுகள். தனி ஊசல் விதியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வாயு இயக்க கொள்கைகள் எடுக்கொள்கைகள் எடுத்தது. ஸோ இந்த கொஸ்டின் 2 கொஸ்டின் பேப்பர்லேயே இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. தனி ஊசல் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வெக்டரின் கூடுதலின் முக்கோண விதி விரிவாக விளக்கவும் சாய்தளம் ஒன்று. ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். திறன் மற்றும் திசைவேகத்திற்கு அவையை தருவிக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டெரிவேஷன் எக்ஸ்பிரஷன் பார்த்த பவர் அண்ட் வெலாசிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த நம்ம டெரிவேஷன் கொடுத்துருக்க கொஸ்டின் நல்லா பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோக்லா. நெக்ஸ்ட் வந்து 37ல் எதிராச்சது செகண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்லியல்பு வாயு ஒன்றின் மேயர் தொடர்பு இருங்க. டிரைவ் த மேயர்ஸ் ரிலேஷன் ஃபார் அன் ஐடியல் கேஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸ்பெக்ட் பண்ணுறக்கூடிய கொஸ்டின் இந்த வருஷம் பப்ளிக்கில். நெக்ஸ்ட் வந்து டிரைவ் த எக்ஸ்பிரஷன் பிரஷர் எக்ஸ்பெக்ட் பை த கேஸ் மாலிகுல்ஸ் ஆன் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். இந்த கொஸ்டின் எக்ஸ்பிரஸ். ஸோ ஓவராலாக 2019 நான் திருப்தி சொல்லக்கூடிய 2019 2023 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் ப்ளஸ் இந்த 2 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா படிங்க. எதுவுமே படிக்காத இருக்கும் அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் படிச்சேன்னா ஷூராக நமக்கு அதில் வந்து ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கொஸ்டின் பேங்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்க. நம்ம என்ன வாட் யூ ஸ்டடி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இங்கிலீஷ் வந்து ஒரு எழுதுகிற மாதிரி தான் இருந்தது +1 இங்கிலீஷ் +2 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது மாதிரி ஃபிசிக்ஸுக்கும் நமக்கு இன்னும் 2 days டைம் இருக்குது. ஸோ இந்த 2 daysக்குள்ளே நல்லா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக மார்க்
பண்ணி படிங்க. அதாவது நீங்கள் மற்ற கொஸ்டின் படிச்சிருந்தாலும் இதை நல்லா படிச்சுக்கங்க. தட் மீன் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஏன்னா நம்ம வேறு எந்த கொஸ்டின் பேங்க்கும் கிடையாது. ஸோ அது தவிர வேறு என்ன சார் பண்ணிங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கோட்டையில் இருந்து கோட்டையிலி ஆஃப் இயர்லி ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் வரைக்கும் நடந்தது. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கும்போதே ஸோ இதில் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா படிங்க நம்ம இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபிசிக்ஸ்க்கு அப்புறம் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் இந்த மாதிரி செட் ஏ செட் பி கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே உங்களுக்காக தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இருக்க கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸ்டில் நோ தேங்க்யூ all.